வணக்கம். இயக்குனர் வசந்தபாலன் சார் மேல எனக்கு எப்போதுமே ஒரு பெரிய காதல் உண்டு, ஒரு பெரிய மதிப்பு உண்டு, ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா, என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் கிட்ட நான் உதவியாளராக பணியாற்றிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில, இயக்குனர் சங்கர் சார் கிட்ட வசந்தபாலன் சார் இருந்தாரு. நானும் வசந்தபாலன் சாரும் நெறைய பேசிக்குவோம். நானும் வசந்தபாலன் சாரும் ஒண்ணா போய் டீ குடிப்போம். நெறைய சினிமாக்கள் கனவுகள பேசிக்குவோம். அப்பவே வசந்தபாலன் சார் ஒரு நல்ல இடத்துக்கு வருவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதேபோல என் மேலயும் அவருக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனா காலம் பரமபத விளையாட்டுல என்னைய இப்படி தள்ளிடுச்சு. வசந்தபாலன் ஆகச்சிறந்த இயக்குனர்களுடைய பட்டியல்ல தடம் பதிச்சு ரொம்ப அழகா உசந்திருக்காரு. முதல்ல நண்பர், இயக்குனர் வசந்தபாலனுக்கு இந்த தருணத்துல ஒரு வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். வசந்தபாலனுடைய ஒவ்வொரு படங்களும் ஏதோ ஒரு வகையில மனசுக்கு நெருக்கமாகவோ அல்லது மனசை உருக்குகிற விதமாகவோ அன்றைய இரவை வந்து தூங்க விடாமல் செய்கிற படமாகவோ தான் இருக்கும். அந்த வகையில அநீதி அப்படிங்கிற ஒரு படம் இந்த வருடம் வசந்தபாலன் கொடுத்திருந்தார். அந்த அநீதி படம் அப்படிங்கிறது எதை பத்தின விஷயம் அப்படின்னு சொன்னாக்க, உணவு சப்ளை செய்கிறாங்க இல்லையா? நம்ம ஒரு உணவு ஃபுட்டு ஆர்டர் பண்ண உடனே அந்த ஃபுட் டெலிவரி பண்றாங்க இல்லையா? ஒரு மஞ்சள் கலரோ, சிவப்பு கலரோ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பின்னாடி ஒரு பேக்க வச்சுக்கிட்டு, அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்கிற படம். அவர்களுடைய வலியை, வேதனையை, அவர்கள் சின்ன சின்னதாகவோ, பெரிய பெரியதாகவோ படுகிற அவமானங்களை வலிக்க வலிக்க சொல்லியிருக்கிறது தான் இந்த அநீதி திரைப்படம். இந்த அநீதி திரைப்படம்ங்கிறது எனக்குள்ளாரையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த அர்ஜுன் தாஸனுடைய நடிப்பும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய அளவு வலு சேர்த்துச்சு, பலம் சேர்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி வெயில் படத்தை பசுபதி அவர்கள் அப்படியே தாங்கி பிடிச்சு தூக்கிட்டு போனாரோ, அதே போலதான் இந்த படத்திலையும் தன்னுடைய கதாபாத்திரத்தின் முழுசா உணர்ந்துகிட்டு ரொம்ப அட்டகாசமான நடிப்பை வழங்கியிருந்தார், அர்ஜுன் தாஸ் வழங்கியிருந்தார். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. படத்தினுடைய கேமராவா இருக்கட்டும், படத்தினுடைய பின்னணி இசையா இருக்கட்டும், படத்திலுள்ள ஒவ்வொரு கதாபாத்திர வடிவங்கள் அதுவா இருக்கட்டும், எல்லாமே அமர்க்களமா இருக்கும். தான் தன்னை அவமானப்படுத்துற 13 மாடி ஏறி வந்த பிற்பாடு அங்க சாப்பாடு வாங்கிக்கிட்டவர் அவமானப்படுத்துற விஷயமா இருக்கட்டும், இன்னொரு இது வேணும்னு தண்ணி அடிச்சுக்கிட்டே சொல்றதா இருக்கட்டும், சில்லறை இல்லையா, சில்லறை வாங்கிட்டு வாயா, உன்னை நம்பி எப்படி 2000 கொடுக்கறது, அப்படியே தூக்கிட்டு திருடிட்டு ஓடிட்டீனாக்கா அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு காயங்களுமாக சேர்ந்து 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 ஒரு குருவி கூடு கட்டி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய காயமா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீழ் பிடிச்சி இருக்கிற ஒரு விஷயமா அந்த நாயகனுக்குள்ளார அந்த காயங்கள் எல்லாம் எப்படி மனசுல தங்குது, அவன் எப்படி ஒரு உக்கிரத்துக்கு ஆளாகிறான் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறது தான் இந்த அநீதி திரைப்படம். இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, தாக்கத்தை ஏற்படுத்திருந்துச்சு, மேக்கிங் நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாலும் கூட, எனக்கு இந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை குடுத்துச்சு. என்னன்னா, இன்னைக்கு உணவு சப்ளை செய்கிற மனிதர்கள நம்ம நெறைய பார்க்குறோம். நம்ம வீட்ல இருந்து கிளம்பி ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் ஒரு டூ வீலர் எடுத்துட்டு போறோம்னாக்கா, குறைந்தபட்சம் அந்த 5 கிலோமீட்டர் பயணத்துல ஒரு 10 பேரையாவது இந்த உணவு சப்ளை பண்ற நண்பர்கள, சகோதரர்கள நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நாளைக்கு இந்த படம் பார்க்கும்போது பார்த்துட்டு யாராவது ஃபுட் டெலிவரி பண்ணாக்க, அந்த ஃபுட் டெலிவரி பண்ற பையன அவன் அந்த அர்ஜுன் தாஸ் கதாபாத்திரத்துக்கு உரியவனா இருப்பானோங்கிற ஒரு ஒப்பீடு நம்மள போல சராசரி மக்களுக்கு வந்துருமோங்கிற எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா, அந்த உணவு சப்ளை செய்கிற அந்த தொழிலாளர்களுடைய வேதனையை சொல்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லி, கதையினோட போக்கு வன்முறைக்கு மாறிடுச்சோ, வன்முறைய ரத்தம் தெறிக்க தெறிக்க இந்த வன்முறை பக்கம் ரூட்ட மாத்திருச்சோ அப்படிங்கிற ஒரு ஒரு வருத்தம் எனக்குள்ளார இருக்கு. மற்றபடி அதுதான் அவங்களுடைய நோக்கம். என்னன்னாக்கா, ஒரு உணவு சப்ளை செய்கிற அந்த தொழிலாளர்கள மதிங்கடா. அவங்களும் நம்ம போல தானடா. அப்படிங்கிறத தான் சொல்லறதுக்கு இந்த படம் வந்திருக்கு. ஆனால், அதை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு இந்த வன்முறையும், வன்மமும், ரத்த தெறிப்புகளும் அப்படி தாண்டி வேற எங்கேயோ போயிடுச்சோ அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஒருவேளை அப்படி இல்லாம நம்ம அங்காடி தெரு மாதிரி, வெயில் மாதிரி அப்படி ஒரு தாக்கத்தை இந்த படம் குடுத்திருந்தா, இந்த உணவு ஃபுட்டு ஆர்டர் பண்ற ஒவ்வொருத்தரும் அப்படி சப்ளை பண்ணி அந்த சப்ளை கொண்டு வருகிற உணவை நம்ம கேட்ட உணவை கொண்டு வருகிற அந்த நண்பர்கள் கிட்ட இன்னும் நண்பர்களா பழக ஆரம்பிச்சிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு இந்த படம் வந்து எனக்கு உணர்த்துச்சு. இது நான் தான் அப்படி உணர்ந்தேனா, இல்ல படம் பார்த்த எல்லாருமே அப்படிதான் உணர்ந்தாங்களாங்கிறது எனக்கு தெரியல. இங்க 2 விஷயம். வசந்தபாலன் தான். அவருடைய படங்கள் ஒரு தனி மகத்துவம் கொண்டது தான். அதுல மாற்றம் கிடையாது.
அர்ஜுன் தாஸ் அற்புத கலைஞன் தான், அதுலயும் மாற்றம் கிடையாது. அவர் கொண்டு வந்த நோக்கமும் சரியான நோக்கம்தான். இந்த இதனுடைய வீடியோனுடைய நிறைவா சொல்றது என்னன்னாக்க, ஃபுட் டெலிவரி செய்கிற அந்த சகோதரர்களை நாம அன்போடையும் கனிவோடையும் சக மனிதன்கிற முறையிலையும் நேசிப்போம், லவ் பண்ணுவோம், அன்பு காட்டுவோம் அப்படிங்கிறதான் இந்த படம் வலியுறுத்துது. அதைத்தான் நானும் இங்க வலியுறுத்தணும்னு ஆசைப்படுறேன். 2024ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த தருணத்துல உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். வணக்கம்.